Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சில டவுட்ஸ் தான். அதை கிளியர் பண்ணுறதுக்கான வீடியோ தான். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் நாங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணாலும் அந்த சைடு போர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வி டைப்பில் எனக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது வி டைப்பில் வருது. அது எதனால் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா இங்கே வர வேண்டிய ஆர்ம் ஹோல் இங்கே இறங்கி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு போர்ஷன் என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஜாயின் பண்ணும்போது வி மாதிரி சேர்ந்துடும். நீங்கள் உள்பக்கம் பார்த்தீங்கன்னாலும் இப்படி இப்படி வி மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். உள்பக்கமும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வி ஷேப் மாதிரி கொடை மாதிரி தூக்கிட்டு இருக்கும். நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட முடியாமல் இப்படி வந்து இப்படி தையல் போடுவோம். அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து நம்ம ப்ராப்பராக எடுக்கல, ப்ராப்பரான லென்த்து நம்ம கொடுக்கல. எந்த இடத்துல ஆர்ம் ஹோல் ரவுண்டு வருதோ அங்கே மார்க் பண்ணுறது தான் இதனோட ரீசன். இதுக்கு நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது அண்டர் ஆர்மையும் வந்து நம்ம செக் பண்ணணும். அண்டர் ஆர்ம் வந்து ரொம்ப அதிகமாகவும் கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்டும் ஸ்லீவ் ரவுண்டும் ப்ராப்பராக ஒரே அளவு இருக்கணும். எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தும் நமக்கு ப்ராப்பராக இருக்கணும். செஸ்ட் ரவுண்டும் ஆர்ம் ஹோல் ரவுண்டும் ஒரே பாயிண்டில் வந்து நிற்கணும். நம்ம அது இல்லாமல் நம்ம செஸ்ட் ரவுண்டை வந்து கவனிக்காமல் அல்லது ஆர்ம் ஹோல் ரவுண்டை வந்து கவனிக்காமல் ஒரு அளவு நம்ம வச்சு அதில் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணி நம்ம போட்டுட்டோம், ஓவரால் மெஷர் பண்ணும்போது செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். மேக்ஸிமம் நிறையா பேருக்கு வருது, இந்த அடிக்கை அளவு சின்னதாக இருக்கும், ஆர்ம் ஹோல் பெருசாக போயிடும். அப்போது நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இப்படி முக்கோணமாக வந்து நிற்கும். அதுக்கு காரணம் அடிக்கைக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு கையினுடைய ஆர்ம் ஹோலினுடைய ரவுண்டுமே வரும். அடிக்கை அளவு 7 இருக்கு மொத்தமாகவே அப்படின்னா ஒரு 3.5 இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ஷேப்புக்கு தான் நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரும். இங்கே நம்ம அதிகமாக ஆர்ம் ஹோலில் லூஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ஆர்ம் ஹோலை மெஷர் பண்ணி பார்க்கும்போது நம்ம எடுக்கிற ஆர்ம் ஹோலை விட ஒரு லைனிங் ப்ளவுஸ்னால் ஒரு 1 இன்ச்சு அல்லது 1.25 இன்ச்சு தான் அதிகமாக இருக்கணும். அதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வைக்கிற ஆர்ம் ஹோல் தப்பு, லூஸ் ஆகும், ஷோல்டர் ஃபால் வரும், ஆர்ம் ஹோல் கிட்ட கொடை மாதிரி தூக்கிட்டு இருக்கும், பேக்கு ஃப்ரண்ட்ல எல்லாம் லூஸ் வரும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால அந்த ஆர்ம் ஹோல் வந்து இப்படி வி ஷேப் வராமல் கரெக்டாக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரணும் அப்படின்னா ஆர்ம் ஹோல் ரவுண்டு சின்னதாகணும். அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு சின்னதாகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக அப்ளை பண்ணி நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஏன்னா ஒரு ப்ளவுஸுக்கு பேசிக்காக ஒருத்தர் தைக்க தெரியணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு அளவெடுத்து நம்ம தைச்சு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுல ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டையும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம செக் பண்ணணும். நமக்கு டவுட் நிறையா எப்படி தெரியுங்களா வரும். ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்ட் எடுப்போம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ட் பெருசாக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம பஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது ரெண்டுமே ஈவனாக தான் இருக்கும். அப்போ நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் தப்பா அப்படிங்கிறது நமக்கே ஒரு டவுட் வரும். அப்போ நம்ம ரிப்பீட்டடாக மறுபடியும் மெஷர் பண்ணணும். செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ, பஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ, மறுபடியும் ஈக்குவலாக தான் வருது அப்படின்னா ஓகே. அவங்களுக்கு பேக் மசில்ஸ் வந்து ஆர்ம் ஹோலுக்கு பேக் சைடில் அண்டர் ஆர்ம் கிட்ட எல்லாம் மசில்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த ரவுண்டு இந்த ரவுண்டு ஈக்குவலாக வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்கு 32 இன்ச்சு செஸ்ட் ரவுண்ட் எடுப்போம், 37 இன்ச்சு 36 இன்ச்சு பஸ்ட் ரவுண்டு வரும். அப்போ ரொம்ப டிஃப்ரென்ஸ் வருதே, நம்ம எடுத்த அளவு கரெக்ட் தானா அப்படின்னு மறுபடியும் நம்ம செக் பண்ணோம். அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங்கில் வந்து அவுட்புட் ஃபிட்டிங் வந்து நல்லா கொடுக்க முடியும். ஆர்ம் ஹோல் ரவுண்டும் அதே மாதிரி தான். ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு முன்பக்கம் இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். அவங்கள ஸ்ட்ரைட்டாக நிற்க சொல்லி நம்ம மெஷர் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டானா ரொம்ப பின்னாடி போகக்கூடாது, நார்மலாக. இல்லை அவங்களுக்கு பொசிஷனே அப்படி தான் அப்படின்னாலும் நம்ம அவங்க ஆர்ம் ஹோலுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணணும். பேக் வச்சு நம்ம ஆர்ம் ஹோல் எடுத்துட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்டில் வந்து நின்று கூட அவங்க ஆர்ம் ஹோல் அளவு நம்ம கரெக்டாக வைக்கிறோமா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஆர்ம் ஹோல் அளவு அப்படிங்கிறது ஷோல்டரை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் நின்று நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஆர்ம் ஹோல் அளவும் ஷோல்டர் அளவும் நமக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் ஆர்ம் ஹோல், ஷோல்டர், செஸ்ட் ரவுண்டு, பஸ்ட் ரவுண்டு இதை எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்ட விஷயம். அது எல்லாமே நம்ம ப்ராப்பராக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டிங் போட்டோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அது வந்து நம்ம
ஒரு ஒன்ஸ் தைச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் வெட்டிட்டோம் அப்படின்னா அதை கரெக்ட் பண்ண முடியாது. மறுபடியும் அடுத்த ப்ளவுஸில் தான் அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்குமே நமக்கு அனுபவம் தான். ஆனால் அது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஓன் மெட்டீரியலில் நம்ம நிறைய தைச்சி பார்த்து என்னென்ன மிஸ்டேக் வருதோ அது எல்லாமே நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டு தான் நம்ம வெளியிலேயோ மற்றவங்களுக்கோ நம்ம தைச்சி கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம மைண்ட்லேயும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நம்ம தைச்சி கொடுத்தது எப்படி இருக்குமோ அப்படிங்கிற டவுட் வந்து நமக்கு வரக்கூடாது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளை எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் அப்ளை பண்ணுறீங்கன்னாலும் நமக்கு நாமே அதை ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொருத்தருக்கு அதை தைச்சி கொடுக்கணும். அதே மாதிரி பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா கப் ஷேப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம எண்டு வரைக்கும் கப் ஷேப் இப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கை தூக்கும் போது நமக்கு வந்து அண்டர் பஸ்ட் வந்து வெளியே தெரியும். அதனால இந்த ஸ்டெப்புக்கு கீழே நம்ம ஒரு ஸ்டெப்பு இப்படி ஸ்ட்ரைட்டாக கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா தான் இது ஒரு தின்னாக யோக்கு மாதிரி நமக்கு வந்து கீழே ஃபிட்டிங் ஆகும். அதனால் இந்த லென்த்தோட நிறுத்தாமல் இதை வந்து கரெக்டாக ஒரு ஸ்டிஃபாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னுமே ஃபிட்டிங் வந்து நீட்டாக வரும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்டு கொடுத்து டீப் நெக் வைக்கும்போது சைடில் லைட்டாக ஸ்லைட் பெண்டு கொடுத்தீங்க அப்படின்னாலும் பேக் நெக் வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுங்க நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸை தைச்சி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக வராது, அதோட ஸ்டாப் ஆகிடும். அதனால் பேசிக்காக மெஷர்மெண்ட்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.